காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை அவரது இல்லத்திலேயே திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பாக அவரிடமே கேட்கலாம். மேடம், ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக சோனியா காந்தி சந்தித்து பேசியிருக்கீங்க. இந்த சந்திப்பின் பொழுது என்ன விவாதிக்கப்பட்டது? தலைவருடைய உடல்நிலை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் தலைவருடைய பிறந்தநாள் விழாவிற்காக தான் மற்ற தலைவர்களை சந்தித்து அழைப்பு விடுப்பதை போல தளபதி அவர்கள் கொடுத்திருந்த அந்த கடிதத்தை அவரிடம் கொடுத்து அவரை பிறந்தநாள் விழாவிற்காக அழைத்தேன். இப்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவு வருகிறது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது அது தொடர்பாக எதுவும் பேசப்பட்டதா? நான் ஒரு விழாவிற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் தலைவர் அவர்களை அழைப்பதற்காக கடிதம் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம். இப்போ இந்த டாஸ்மாக் கடை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் தமிழக அரசை கடுமையாக சாடி இருக்கிறது. நீங்கள் ஏன் கைது செய்தீர்கள், டாஸ்மாக்கு அந்த போர்டை அகற்றுவது அவ்வளோ பெரிய குற்றமா என்பது போன்ற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை திமுக எப்படி பார்க்கிறது, கனிமொழி எப்படி பார்க்குறாங்க? நிச்சயமாக மக்கள் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எதுக்காக அரசாங்கம் மக்கள் மீது திணிக்க வேண்டும்? பெண்கள் இப்போ படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம். இவங்க மதுவிலக்கு கொண்டு வரதுக்கான எந்த வழிவகையும் செய்யாமல் புதிய கடைகளை திறப்பதற்கு தான் வழி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. புது கடைகளை வேண்டான்னு சொல்லி மக்கள் தடுக்க நினைக்கிறார்கள். மக்களுடைய ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இவங்க கடைகளை கூட அங்கே திணிக்கணும்னு நினைக்கும் போது தான் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வருது. நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களோடு தான் நிற்கிறது.